ஏவாவேலுவை பொறுத்த வரைக்கும் பெரிய கொள்கைவாதியும் கிடையாது சார். மேடையிலேயே சொல்றேன், இப்ப நானே சொல்றேன், சில சமயங்கள்ல நான் வீட்டுல தனியா இருக்கிறப்ப நாகூர் அனிஃபாவோட திமுக பாடல்கள் கேட்பேன். ரொம்ப ஏதாவது ஒரு மாதிரி கேட்கணும்னு தோணும். அந்த ஓடி வருகிறான், உதயசூரியன், கலைஞருடைய பாடல்கள் அது மாதிரி நிறையா இருக்கும். கள்ளக்குடி கண்ட கருணாநிதி நாடகம் அதெல்லாம் பாட்டு கேட்பேன்ல. எனக்கு என்னதான் நான் பிஜேபிக்கு வந்தாலும் இன்னைக்கு திமுகவில் இல்லாமல் இருந்தாலும், ஆனால் எனக்கு உணர்வுபூர்வமாக அந்த பாடல்கள் மீது நாளைக்கு எனக்கு ஒரு பிரியம் இருக்கிறதுல. ஆனால் ஏவாவேலு என்ன தெரியுமா பண்ணுவார், அவர் நடத்துகிற நிகழ்ச்சியிலலாம் இன்றைக்கும் நாளைக்கு குதூஸ்ன்னு சொல்லி அவர் இருக்கார். அவர் நாகூர் அனிஃபாவோட ரிலேட்டிவ் தான், ஆனால் வாய்ஸ் அதே மாதிரி இருக்கும். அவர் நிறைய இப்போ இந்த உதயநிதிக்கு பாடல்கள்லாம் அவர் பாடினது நல்ல பாடல்கள்லாம் நிறையா பாடியிருக்கிறாரு. எல்லாம் அந்த காலத்தில் கலைஞர் இருக்கிறப்ப, கலைஞர் ஏறுறதுக்கு முன்னாடி அந்த கட்சி மேடைகளில் இவங்க தான் பாட்டு பாடணும். அந்த பாட்டு பாடுறப்ப கலைஞர் வராருன்னா அவர் உடனே ஓடி வரி ஆரம்பிச்சிருவாரு. அப்பதான் எல்லாருக்கும் கீழே இருக்கவனுக்கு தெரிஞ்சிடும் கலைஞர் வந்துட்டாருப்பா அப்படின்னு. அந்த இதை பிரேக் பண்ணது நாளைக்கு இவர் தான் ஏவாவேலு. என்னன்னா சினிமா பாடகர்களை கூட்டிட்டு வந்து சினிமா டியூன்ல ஸ்டாலினுக்கு பாட்டு எழுது, உதயநிதிக்கு பாட்டு எழுதுன்னு சொல்லி, அதாவது சினிமாக்காரன் காட்டுறது கட்சியோடைய கொள்கை. இப்ப இன்னைக்கும் விஜய் நாளைக்கு கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சினிமா பாடல்களை வச்சுக்கிட்டா கட்சி நடத்துறான். அவனுக்குன்னு ஒரு பாடல் போட்டால அந்த ஐடென்டிட்டியை இவர் உடைக்கிறது. ஏன்னா அந்த உணர்வுபூர்வமா அந்த கட்சியில இவர் அந்த கட்சியில இருந்தே வரல, அவருக்கு அந்த கொள்கைகள் உள்ள இல்ல, அவருக்கு அதோட நான் தான் சொல்றேன், அந்த கட்சியை விட்டு வெளில வந்தாலும் எனக்கு அந்த பாடல்கள் கேட்கணுங்கிற உணர்வு. அந்த கட்சியில பெரிய பதவியில இருக்க, ஆனா நீ அந்த பாடலை அழிக்கணுங்கிற இடத்துல இருக்க. ஏன்னா உடம்புல நாளைக்கு திமுக ரத்தம் இல்ல.